நம்ம கீழே எடுத்தா அந்த மாதிரி ஜீரோ பைட்டிங் இல்ல, அந்த மாதிரி பைட்டிங் தான் ரிட்டர்ன். ஃபர்ஸ்ட் இவங்க எக்ஸ்பென்சிவா இருக்கும், மினிமம் 12 இயர் மேக்ஸிமம் 20 இயர். இது வந்து குட்டிலே அக்ரெசிவா இருக்கும். கேஜி வாட்டர் பாட்டில் இதெல்லாம் ஒரு காஸ்ட் வரும், டிஸ்கவுண்ட்ல பண்ணுவாங்க. இப்போ இவ்வளவு ஸ்டாக் இருக்கு ப்ரோ, எங்கேயுமே டேம்டு கிடைக்காது. வேற ஏதோ அதுக்கு அடிபட்டுச்சு அப்படின்னு நினைக்கிறேன். டான்ஸ் மாதிரி ஒன்று வரும். ப்ரீடிங்ன்றது டேம்டு போறதோட வைல்டு போயிடலாம். இஞ்சி மட்டும் கொடுத்தா பத்தாது, கொஞ்சம் ப்ரோட்டீன் கொடுக்கலாம். லைவா போடுங்க, ட்ரை போவாங்க. நீங்க சத்தம் போட்டோ அடிச்சோ இவங்க ட்ரைன் பண்ண முடியாது. நார்மலா டாக் கேட் மாதிரி இவங்க அது கூட கம்பேர் பண்ற அளவுக்கு இது இவனுங்க அந்த இது டாக் வேற, இவனுங்க வேற தான். ஒரு அபார்ட்மெண்ட் கல்ச்சர்ல இருக்கேன். எப்படின்னா நெய்பர்ஸ் சண்டைக்கு வருவாங்க, சவுண்டும் வராது, இருக்கிற இடமும் தெரியாது, ஃபுட் வைஸும் கம்மி தான். ஒரு சின்ன ஆப்பிள் இருந்தா 5 இயர்ஸ் பிலோ இருக்க பேபி கொடுக்க வேணாம் தான், ஏன்னா நெயில்ஸ் கொஞ்சம் ஷார்ப்பா இருக்கும். டிசீஸ் வராது. ஐடி போற பீப்புள் இந்த பெட் நிறைய வாங்குறாங்க. லேட் நைட் வரவங்க கூட இதை ஈஸியா ஹேண்டில் பண்ணும். ஆமா, கம்பல்சரி ஒரு நாள் ½ hour, ஒரு 5 days பண்ணலாம் பிரச்சனை இல்லை. அதுக்கு மேல கொஞ்சம் நிறைய பேர் கால் எடுக்க முடியல, அதுவே தப்பா நினைச்சுவாங்க நினைக்கிறேன். ஹலோ கைஸ், வெல்கம் டு மிஸ்டர் அபி. இங்க வந்து பெட்ஸ் மாஃபியா தான் வந்து. இப்போ இங்க வந்து பெட்ஸ் அண்ட் பேக்ஸ் எல்லாமே இருக்கு. என்னெல்லாம் அப்படி வித்தியாசமா இருக்கு சொல்லி வீடியோ கிளிப்ஸ் பார்ப்போம். இவனுக்கு தான் ப்ரோ சுகர் கிளைடர் ரீசெண்ட் டைம்ல எல்லாரும் பார்க்கக்கூடிய பெட்டு. ஸோ ஏன் இது எல்லாரும் ரீசெண்ட் டைம்ல வாங்குறாங்க, அதுக்கு ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறேன். ஒரு ஆம்ஸ்டர் தான் ஃபர்ஸ்ட் எல்லாருக்கும் தெரிய வந்தது. இப்போ இவனுங்க வந்து கேஷுவல் ஆயிட்டாங்க. ஃபர்ஸ்ட் இவனுங்க எக்ஸ்பென்சிவா இருந்தானுங்க, யாராவது வாங்க முடியல. இப்போ கொஞ்சம் பிரைஸ் அஃபோர்டபுளா எல்லாருக்கும் கிடைக்குது. ஸோ ஆம்ஸ்டர் பொறுத்த அளவுக்கு உங்களுக்கு ஒரு 3 years லைஃப் ஸ்பேன். இவனுங்க மினிமம் 12 இயர் மேக்ஸிமம் 20 years வரைக்கும் இவங்க லைஃப் ஸ்பேன். இவங்களை சிங்கிளா வளர்த்தாலும் நல்லா எப்படின்னா நம்ம ஊர் ஸ்கூரிலாம் நம்ம பெட் பண்ணக்கூடாது. ஸோ இது எக்ஸாட்டிக் ஸ்குரில் கிடையாது. இது ராடன் வெரைட்டியில் எப்படி வரும்னா உங்களுக்கு நைட்டில் வெளியே வருவாங்க. கேங்க்ரூ இருக்குல்ல, கங்காரு, அந்த மாதிரி தான் இவங்களோட ப்ரீடிங் எல்லாமே அந்த மாதிரி தான். இவங்க குட்டியும் அந்த மாதிரி கங்காரு மாதிரி பவுச்சில் வச்சு பார்த்துப்பாங்க. 1-2 குட்டி இவங்க போடுவாங்க. 2.5 months ஒரு 3 monthsல நம்ம வெளியே எடுத்து நம்ம கஸ்டமர்ஸ் கொடுக்குறோம். ரொம்ப ஈஸி ப்ரோ, அதனால தான் நிறைய பேர் வாங்குறாங்க. மெயின்டெனன்ஸ் ஈஸி, ஃபுட் காஸ்ட்டும் ரொம்ப கம்மி தான். எப்படி சொல்ல வருதுன்னா ஒரு இவங்களுக்காக ஒரு 300 ஒரு 4 months ஃபுட்டு ஸ்பெண்ட் பண்ணாலே போதும் ப்ரோ. மற்றபடி நம்ம வீட்டில் நமக்கு சாப்பிட்ற ஃப்ரூட் அந்த மாதிரி ஃப்ரூட்ஸ் இவங்களுக்கு வச்சாலே போதும். ஸோ நம்ம அந்த டேமிங் கான்செப்ட் எப்படின்னா நம்ம குட்டிலேருந்தே எடுத்து ஒரு 1 month நம்ம ஃபீட் பண்ணி தான் கஸ்டமர் கையில் கொடுப்போம். குட்டிலே தெரிஞ்சிடும் எது நல்லா ஃப்ரெண்ட்லியாக இருக்கும், சிலது வந்து குட்டிலே அக்ரெசிவாக இருக்கும். அது என்ன பண்ணுவோம், ப்ரீடிங்க்கு நிறைய பேர் கேட்பாங்க, நான் ப்ரீட் பண்ண போகிறேன், இதுலேருந்து எனக்கு குட்டி பார்க்கணும், அந்த மாதிரி ஆசைப்படுறவங்களுக்கு அந்த வைல்டு. ஸோ டேம் தான் இந்த மாதிரி நல்லா ஃப்ரெண்ட்லியா கையில பழகிறத வந்து கஸ்டமர்ஸ். அதெல்லாம் வெளியே மற்ற ஷாப்ஸ்ல வைல்டு. ஸோ நிறைய நீட் இருக்கு, நிறைய கஸ்டமர் கேட்கவே அந்த டைம்ல அவங்களுக்கு டேம்டு கிடைக்கும் போது ஏதோ ஒன்று அரேஞ்ச் பண்ணி வைல்டோ ஏதோ ஒன்று கொடுத்துட்றாங்க. ஸோ அந்த மாதிரி இடத்துல அந்த மாதிரி ஆகும். நம்ம கீழே எடுத்தா அந்த மாதிரி ஜீரோ பைட்டிங் இல்லை, அந்த மாதிரி பைட்டிங் தான் ரிட்டர்ன் இருக்கும். ஸ்டார்டிங் இது வந்து பிரைஸ் வந்து நான் சொல்லி நிறைய இதுல பிரச்சனை ஆயிட்டு இருக்கு. பிரைஸ் மற்ற இடத்தோட ரொம்ப கம்மியா பண்ணி தரோம். கண்டிப்பா இருக்கு ப்ரோ. கிளைடர் வாங்குறாங்கன்னா அது தேவையான கேஜி பவுச், இம்போர்ட் பவுச், அப்புறம் இவங்களுக்கு தேவையான ட்ரீட்ஸ், வாட்டர் பாட்டில் கேஜி வாட்டர் பாட்டில் இதெல்லாம் ஒரு காஸ்ட் வரும், டிஸ்கவுண்ட்ல பண்ணி கொடுத்துருவோம். நம்ம டிஸ்கவுண்ட்ல உங்க சேனல் பார்த்துட்டு வரவங்க. இப்போ இவ்வளவு ஸ்டாக் இருக்கு ப்ரோ, இதெல்லாமே 2-3 புக்கா இருக்கு இன்னும் நிறைய இருக்கு. இந்த மாதிரி நீங்க எப்போ வேணா வாங்க, பெட் மாஃபியால உங்களுக்கு எப்பவுமே கிடைக்கும் ப்ரோ. ஆமா, பேசிக் வந்து இவன் தான் ப்ரோ, இந்த கிரே கலர் தான் ப்ரோ பேசிக். இந்த கிரே கலர் தான் ப்ரோ, இவன் தான் பேசிக் பிரைஸ். இதுல இருந்து மற்ற கலர்லாம் டிஃப்ரெண்ட் ஆவாங்க. இதுல வந்து லூசி, அதான் இந்த கிரே, இந்த லூசிலாம் ஒரு ரேட். எக்ஸ்பென்சிவானது வந்து அந்த ரெட் ஐ. ஆமா, லூசில ரெட் ஐ, அதாவது பியூர் ஒயிட்ல ரெட் ஐ வரது கொஞ்சம் எக்ஸ்பென்சிவா இருக்கும். கிரிமினோல கொஞ்சம் அஃபோர்டபுளா இருக்கும். நீங்க மற்ற இடத்துல வந்து ஒரு கிளைடர் தான் வாங்குவீங்க, நமக்கு A to Z கிளைடர் தேவையான ட்ரீட்ஸ், அவங்களுக்கு தேவையான கேட் செட்டப்ல இருந்து எல்லாமே கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ இந்த சைஸ் பேபில இருந்து நெக்ஸ்ட் நம்ம அடல்ட் காமிக்கிறேன். அந்த அடல்ட் சைஸும் பாருங்க. ஏன்னா நிறைய பேர் குட்டியை வாங்கியிருப்பாங்க, சிங்கிளா வாங்கியிருப்பாங்க. ஸோ எனக்கு இப்போ ப்ரீடிங் பண்ற ஆசை இருக்கு, ஸோ எனக்கு அடல்ட் கிளைடர் கொடுங்க. டேம்டா கேட்பாங்க, எங்கேயுமே டேம்டு கிடைக்காது, நம்ம கல்ல கிடைக்கும். நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. ஸோ இவனுக்கு தான் ப்ரோ அந்த அடல்ட் நிறைய பேர் தேடிட்டு இருக்காங்க. எங்கேயுமே எனக்கு அடல்ட் கிடைக்குது, பட் வைல்டா கிடைக்குது, எனக்கு டேம்டா வேணும். அவங்களுக்காகவே இவனுங்கெல்லாம் கலெக்ட் பண்ணி வச்சிருக்கேன் ப்ரோ. எப்படி இருக்கானு பாருங்க. அப்புறம் இன்னொரு விஷயம், நிறைய பேர் வந்து இது வேற ஏதோ அதுக்கு அடிபட்டுச்சு அப்படின்னு நினைச்சிருக்காங்க. ஃப்ரண்ட்ல பாத்தீங்கன்னா என்ன தெரியுது, ஒரு ஹோல் மாதிரி தெரியுது. அது வந்து அந்த ப்ரீடிங் டைம்ல, அதான் அது ஒரு 8 months 1 year மெச்சூர்ட் ஆகும்போது தலையில வந்து அந்த மாதிரி கிளான்ஸ் மாதிரி ஒன்று வரும் ப்ரோ. அது வழியா வந்து ஃபீமேல் கவர் பண்றதுக்காக ஒரு லிக்விட் மாதிரி, சென்ட் மாரி வரும். லிக்விட் வராது, சென்ட் மாரி வரும். ஸோ அதுக்காக தான் வருது, மற்றபடி பயப்படுறதுக்கு எதுவும் இல்லை ப்ரோ. இதெல்லாம் நல்ல அடல்ட் மெயில்ஸ். நீங்க ஒரு 1 year 2 year ப்ளஸ் நான் வச்சிருக்கேன் ப்ரோ, நான் ப்ரீட் பண்ண போறேன்றவங்க டேம்டா வேணும்னா வந்து நம்ம கலெக்ட் பண்ணிக்கலாம் ப்ரோ. இப்போதைக்கு கிரே இருக்கு, இதுல லூசி பைடு எல்லா கலரும் வரும் ப்ரோ அடல்ட். ஆமா ப்ரோ, வளர்ந்தா எவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருக்கானே பாருங்க. குட்டியோட வளர்ந்ததுக்கு அப்புறம் நல்லா பியூட்டிஃபுல்லா இருப்பாங்க. நார்மல் ஸ்குரில் பெட் பண்ணக்கூடாது, அந்த மாதிரி நீங்க எல்லாம் இந்த மாதிரி ஸ்குரில் வளர்த்து ஜம்ப் பண்ணுவானுங்க. ப்ரீடிங் பண்றது இன் கேஸ் வந்து சில பேர் வச்சிருப்பாங்க, ப்ரீடிங் பண்ணனும் ஆசை இருக்கும். ஆமா, பட் அதோட கைடன்ஸ் மட்டும் சொல்லிட்டேன். ப்ரீடிங்ன்றது நீங்க இந்த மாதிரி டேம்டு போறதோட வைல்டு போயிடலாம் ப்ரோ. வைல்டு கேட்டு வாங்கினா உங்களுக்கு காஸ்ட் வைஸும் கொஞ்சம் கம்மியாகும். டேம்டு தான் கொஞ்சம் பிரைஸ், இப்போதைக்கு மார்க்கெட் பிரைஸ் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கு ஓப்பனா சொல்லணும்னா. ஸோ நீங்க வைல்டு போயிட்டீங்கன்னா வைல்டு கேட்டகரி உங்களுக்கு கம்மி தான் பிரைஸ். ஸோ
ஸோ வைல்ட்ல நீங்க போயிடலாம். ஒரு 8 monthsல இருந்து வாங்க. அடல்ட்னா எப்படின்னா ஒரு 1 yearல வாங்க, ஒரு 3 years 4 years அந்த மாதிரி வாங்காது. மெயினா ஏன் அது வெளியே வரதுன்னா இன்கேஸ் அது குட்டி போடலன்னா அந்த மாதிரி வெளியே வரும். வைல்டு நீங்க போறீங்கன்னா ஒரு 8 months to 1 yearக்குள்ளேயே வாங்கிடுங்க. ஸோ அது கொஞ்சம் பெட்டரா இருக்கும். இவனுங்க ப்ரீடிங் செட்டப் எப்படின்னா ஒரு 2 feet கேஜ் வாங்கிக்கோங்க. ஆப்பிரிக்கன் லவ் பேர்ட்ஸ் இல்லைன்னா காக்டெயில் பாக்ஸ், ப்ரீடிங் பாக்ஸ் தெரியுங்களா, அது வெஸ்டிங்னா அதுக்குள்ள ஹைட் ஆயிப்பானுங்க. கரெக்டா ஒரு 6 months ஒன்ஸ் ப்ரீட் ஆயிடுவாங்க. 2ல இருந்து ஒரு குட்டி வந்துடும். வெஜ் மட்டும் வீட்டுல சாப்பிடுறாங்க. அவங்க எப்படி கேட்கறாங்கன்னா நான் வெஜ்ஜிலே கொண்டு போகணும். கம்பல்சரி நீங்க அந்த மாதிரி வெஜ் மட்டும் கொடுத்தா பத்தாது, கொஞ்சம் ப்ரோட்டீன் கொடுக்கலாம். உங்களால சிக்கன் அதெல்லாம் கொடுக்க முடியலன்னா ட்ரையா விற்கிது, நமக்கு ட்ரீட்ஸ் கிடைக்கும், அவைலபிள் ஆகும், அது வாங்கி கொடுக்கலாம். கம்பல்சரி ப்ரோட்டீன் கொடுத்தாகும். ஆமா, அப்படிலாம் சர்லாக்கு ஃப்ரூட்ஸ்ல கூட போயிடலாம். உங்களால கொடுக்க முடிஞ்சா ப்ரோட்டீன்ஸ் வந்து நியர்பை இந்த குளத்தூர் மார்க்கெட்லேயே ரோட் சைட்ல வந்து வண்டியில சேல் பண்றாங்க. அந்த மீல் வார்ம் லைவா போடுங்க, ட்ரை போவாதீங்க, லைவா போடுங்க. பெட் டிரான்ஸ்போர்ட் இருக்கு ப்ரோ. ஸோ ஒன்லி பெட்டு மட்டும் அதில் எடுத்துட்டு போவாங்க. அதில் வந்து கொடுத்து விட்டுறோம் ப்ரோ. அதில் நீங்கள் கலெக்ட் பண்ணிக்கலாம் எந்த ஊராக இருந்தாலும். அதெல்லாம் டிபெண்ட்ஸ் ஆன் அந்த ஏரியா. ஆமாம், எல்லா ஏரியாவும் ஆல் ஓவர் இந்தியா கொடுத்துட்டாங்க கொஞ்சம் அளவுக்கு. ஓகே, அது ட்ரெயின் இல்ல, குட்டிலேருந்தே வீட்டுக்கு இண்டோர்லேயே பழகிடணும் நம்ம. ஸோ இவனுங்க நீங்க சத்தம் போட்டோ அடிச்சோ இவனை ட்ரெயின் பண்ண முடியாது. இவனுங்க அந்த ஃபுட்டு கொடுக்கும் போது தான் இந்த மாதிரி பண்ணக்கூடாது, அந்த மாதிரி சொல்லி தான் இவங்களை ட்ரெயின் பண்ற இது. நார்மலா டாக் கேட் மாதிரி இவங்களை டாக் கூட ட்ரீட்ஸ் கொடுத்து தான் அதை சிட்டு ஸ்டேக்கு ட்ரெயின் பண்ணுவாங்க. அந்த மாதிரி இவங்களை பண்ணலாம். ஆனா அது கூட கம்பேர் பண்ற அளவுக்கு இது இவனுங்க அந்த இது இல்லை. டாக் வேற, இவனுங்க வேற தான். அவனுங்க பண்ற இதுவும் இவனுங்க பண்ண முடியாது. ஒரு இவனுங்களை அட்வான்டேஜ் என்னன்னா, ஒரு பெட்டு எனக்கு வளர்க்க போறேன்ப்பா, எனக்கு வந்து ஸ்பேஸ் கம்மியா இருக்கு, நான் ஒரு அபார்ட்மெண்ட் கல்ச்சர்ல இருக்கேன், நெக்ஸ்ட் வந்து என் வீடு சுத்தி எந்த சவுண்டும் கேட்கக்கூடாது, எப்படின்னா நெய்பர்ஸ் சண்டைக்கு வருவாங்க, அந்த மாதிரி கான்செப்ட்லாம் இருக்குல்ல, அவங்க வந்து இந்த பெட்டுக்கு வரலாம் ப்ரோ. சவுண்டும் வராது, இருக்கிற இடமும் தெரியாது, ஸ்பேஸும் சின்ன ஸ்பேஸ் தான் வளர்த்துக்கலாம், ஃபுட் வைஸும் கம்மி தான், நீங்க எங்க வேணா ஈஸியா கேரி பண்ணிட்டு போகலாம். ஒரு சின்ன ஆப்பிள் இருந்தா போதும், இவனுங்க ஒரு நாள் ஃபுட்டு முடிச்சிடலாம். எல்லா நாளும் ஆப்பிள் கிடையாது, உங்களால எமர்ஜென்சி சுச்சுவேஷன்ல எதனா ஒரு பழம் வாங்கி போட்டா சாப்பிட்டு பாருங்க. நீங்க இதுதான் போடணும், இப்ப டாக்னா பெடிகிரி போடணும், ராயல் கேன் போடணும், இவ்வளோ இந்த ட்ரை ஐட்டம் வாங்கணும். இப்ப கேட் எடுத்துக்கிட்டீங்கன்னா லிட்டர் சாண்ட் வாங்கணும், இவ்வளோ இருக்கு டாக் கேட்ல. பேர்ட்ஸ்லயும் அந்த மாதிரி நிறைய. இவனுங்களை அந்த இது எதுவுமே இல்லை ப்ரோ. சின்ன ஃபுட் வைஸும் கம்மி, எல்லாமே உங்களுக்கு அட்வான்டேஜ் தான் இவனுக்கு லைட்டர் பொறுத்த அளவு. ஓகே ஓகே, அவங்களாம் குட்டில இருந்தே எடுத்து வளர்க்கலாம், அதெல்லாம் எதுவும் பண்ணாது. அதுதான் நம்ம கடையில வந்து அந்த இது கான்செப்டே இல்லை. இங்க வந்தாங்கன்னா ஒரு 1 hour நம்ம அவங்களுக்கு கிளாஸ் எடுப்போம், எப்படி நீங்க அதை மெயின்டைன் பண்ணணும். ரொம்ப பேபி ஒரு 5 years பிலோ இருக்க பேபி கொடுக்க வேணாம் தான் நாங்கள் சஜஸ்ட் பண்ணுவோம். ஏன்னா நெயில்ஸ் கொஞ்சம் ஷார்ப்பா இருக்கும். ஸோ நீங்க ஹேண்டில் பண்ணுங்க, பேபி ஓனா டச் பண்ண வைங்க, நீங்க அவங்க கையில கொடுக்காதீங்க. ஏன்னா நம்ம ஸ்கின்னுக்கும் அவங்க ஸ்கின்னுக்கும் ரொம்ப உங்களுக்கு மைன்யூட்டா இருக்கும். ஸோ லைட்டா இது ஆனாலே அவங்களுக்கு அலர்ஜி மாதிரி ஆயிடும். ஸோ அதனால ஒரு 5 years மேல இருக்க சைல்ட்ஸ் வளர்க்கலாம். இவங்களுக்கு வராது ப்ரோ இவங்களுக்கு டிசீஸ் வராது. உடம்பு சரியாம போகுதுன்னா டீஹைட்ரேட் ஆகும். டீஹைட்ரேட்னா வாட்டர் கண்டென்ட், இப்போ நம்மளுக்கே வாட்டர் கண்டென்ட்னா டீஹைட்ரேட் ஆகும். அந்த மாதிரி தான் இவங்களுக்கு. ஸோ எப்பயுமே இவங்களுக்கு வாட்டர் பாட்டில் தண்ணி இருக்கும். இவனுங்களுக்குன்னு வாட்டர் பாட்டில் இருக்கு, அது நிப்பிள் மாதிரி இருக்கும், அதுல பால் இருக்கும். இவனுங்க லிக் பண்ணா தண்ணி வெளியே வரும், அது கம்பல்சரி மாட்டணும். அப்படி கொடுக்க முடியல எதனா வாட்டர் கண்டென்ட் ஃப்ரூட், எப்படின்னா வாட்டர் மெலானு, கிருணி பழம், வெள்ளரிக்காய் கூட நீங்க மார்னிங்ல வச்சுட்டு போயிடலாம். ஈவினிங் வந்து நீங்க சர்லாக் ஐடி போற பீப்புள் இந்த பெட் நிறைய வாங்குறாங்க. ஸோ அவங்க ஈவினிங்ல வீட்டில் இருக்கும்போது நைட்டு கூட போயிட்டு நைட்டு ஒரு லேட் நைட் வரவங்க கூட இதை ஈஸியா ஹேண்டில் பண்ணிக்கலாம். ஆமா, கம்பல்சரி ஒரு நாள் 1/2 hour, ஒரு 5 days பண்ணலாம் பிரச்சனை இல்லை, அதுக்கு மேல கொஞ்சம் பார்க்கணும். கிரே பார்த்துருப்பீங்க ப்ரோ. அதுக்கடுத்து இந்த ஒயிட் ஃபேஸ், இவனுங்க எப்படின்னா ஃபுல்லா லைட் கலர்ல இருப்பானுங்க, ஃபேஸ் நல்லா ஒயிட்டா இருக்கும் ப்ரோ. ஸோ இவனுங்களும் நிறைய பேர் எனக்கு கிரே வேணாம், எனக்கு இது கொஞ்சம் பிடிச்சிருக்கு சொல்லி நிறைய பேர் கேட்குறாங்க. இதுவும் நம்ம கையில் ஸ்டாக் அவைலபிள், ஒயிட் ஃபேஸ். ஆமா ப்ரோ, பிரைஸ் அஃபோர்டபுளாக தான் இருக்கும். நீங்கள் நேரில் வந்து பாருங்க, கம்மி பண்ணித்தரேன். நம்மளோட டாப் நேம் பெட் மாஃபியா ப்ரோ, எல்லாருக்கும் தெரியும். ரீசெண்டாக இந்த சுகர் கிளைடர் கொஞ்சம் கொடுத்துட்ருக்கோம். 8825780086. கால் எடுக்கலாம், தயவு செஞ்சு வாட்ஸ்அப் பண்ணுங்க. நான் வாட்ஸ்அப்பில் எல்லாருக்கும் ஃபோட்டோ வீடியோ ஷேர் பண்ணுறேன். நீங்கள் கன்ஃபார்ம்னா நான் உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கொடுத்தாரு. கால் பண்ணுறதோட வாட்ஸ்அப் கால், நான் வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணேன். ஏன்னா நிறைய பேர் கால் எடுக்க முடியல, அதுவே தப்பா நினைச்சுவாங்க நினைக்கிறேன். ஸோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் நிறைய கால் அட்டன் பண்ணிட்டு இருக்கேன். நான் ஒரு நாள் கால் பண்றேன், எடுக்க மாட்டேங்க. இந்த கம்ப்ளைண்ட் வந்து எல்லா கடையிலுமே சொல்றாங்க. ஒரு கடையில வாங்குறாங்கன்னு சொல்றேன், அவங்க வாங்கினதுக்கு அப்புறம் போன் எடுக்க மாட்டாங்க. ஆமா, அதை பத்தி என்ன சொல்லுவாங்கன்னா, ஏன்னா ஒரு நாளைக்கு மட்டுமே ஒரு 200 இருந்து 300 கால் அட்டன் பண்றோம் ப்ரோ, அதனால எடுக்க முடியல. கம்பல்சரி நீங்க வாட்ஸ்அப் என்ன பண்ணீங்கன்னா எல்லா கடைக்காரங்களும், ஏன்னா எல்லா கடை ஒரு பெட் சேல் பண்ணா பரவாயில்ல, ஒரு 50+ பெட் சேல் பண்றாங்க, அதுக்கேற்ற என்கொயரி வந்துட்டே தான் இருக்கும். ஸோ அதுவும் பார்க்கணும், கடை மேனேஜ் பண்ணணும், நிறைய இது இருக்கு. நீங்க கம்பல்சரி எல்லா கடைக்காரங்களும் வாட்ஸ்அப்ல பண்ணுங்க, உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவோம்.